நல்லதா இது நம்ம பறை இசை, நம்மளுடைய தமிழர் இசை. செண்டமேல அடிச்சா நீங்க கூர் மாட்டியில தயவு கூடாதிய, சரியா? நம்ம கலை அடுத்த தலைமுறைக்கு இதுதான் நம்ம கலை சொல்லி தெரியும். அதுக்காக தான் எதுக்கு நம்முடைய பாரம்பரிய உணவு அழியக்கூடாது, பாரம்பரிய கலைகள் அழியக்கூடாது அப்படின்னு நான் சொல்ற காரணம்னா, நம்ம அடுத்த தலைமுறை இதுதான் நம்ம உணவு, இதுதான் நம்ம கலை. நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், கேளுங்க. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, எல்லாம் கவனிங்க. அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க என்னத்த எல்லாருக்கும் ஒரு ஈஸியான கேள்விதான். ஆண்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க, பெண்களுக்கு 2 முறை பயன்படுத்துவாங்க. ஆண்களுக்கு ஒரே ஒரு முறைதான், பிறந்தது சாகுற வரைக்கும் அதை பயன்படுத்துவாங்க. ஆனா பெண்களுக்கு 2 முறை பயன்படுத்துவாங்க. அதற்கு விடை என்னன்னு சொல்லுங்க, அடுத்து நான் பேசி சொல்றேன். வண்டியில நெல்லு வரும், 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 வண்டியில என்னவா? நீங்க தூங்குறீங்களா, உட்காந்து நிகழ்ச்சி பாக்குறீங்களா தெரியாம நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா கேமராமேன் லைட் எங்க மூஞ்சிய திருப்பிட்டாரு. யாரு முடிஞ்சிருந்தா யாரு தூங்க எங்களுக்கு தெரியாது. கை தட்டுனா நம்ம கையில வந்து நவ கிரணங்கள் இருக்கு, 9 வகையான கிரணங்கள் இருக்கு. என்ன பெண்களுக்கு நிறைய முடி வளரும். ஆமா, அந்த அக்கா சொல்லிருக்காங்க, நீங்க கையை பச்சிட்டெல்லாம் சொல்லிருக்கல, பாட்டு பின்னாடி திரும்பி பாத்து தட்டிட்டு எங்க முடி வளர்ந்துச்சு. உடனே வளராது, தட்டத்தான் வளரும். கொஞ்சம் கொஞ்சமா தட்டினா கொஞ்சம் கொஞ்சம் வளரும். வேகமா தட்டினா வேகமா வளரும். சரியா? நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் தெரியுதா? என்னது? நான் ஒரு கேள்வி கேட்டேன், அந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியுதா? சாதாரணமான கேள்வி, ஒண்ணுமில்ல. ஆம்பளையா இருந்தா அவங்க இன்சில கசரி போட்டுக்குவாங்க,
பெண்களா இருந்தா அப்பா வீட்டுல இருக்கிற வரைக்கும் இன்சில் போடுவாங்க, அப்பா இன்சில். பார்க்க போட்டதுக்கு அப்புறம் கணவன் இன்சில் போடுவாங்க. கொஞ்சம் கையை தட்டுங்க. சாதாரணமான ஒரு கேள்விதான். அடுத்த ஒரு கேள்வி, பெண்களுக்கு ஏன் 3 முடிச்சு போடுறாங்க? அதற்கு பதில் இந்த பாட்டுக்கு அப்புறம். இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்கு. சொல்றவங்களுக்கு நான் 100 ரூபாய் பதில் சொல்றேன். எத்தனை நாளான காத்திருந்தேன். ஒரு வருஷமாவா? அப்படியே ஏ அக்கா பிரசா விளையாட்டு கண்டுட்டீங்களா? எத்தனை நாளான காத்திருந்தேன். நாளானகள் நீ பண்ண நானும் வராத ரோசா. நாளானகள் நீ பண்ண எங்க அக்காவோ தங்கச்சியா? பூங்கோயிலே பூங்கோயிலே எத்தனை நாளான காத்திருந்தேன். நான் எத்தனை நாளான காத்திருந்தேன். நாளானகள் நீ பண்ண நானும் வராத ரோசா. நாளானகள் நீ பண்ண வராத ரோசா. பூங்கோயிலே பூங்கோயிலே எத்தனை நாளான காத்திருந்தேன். நான் எத்தனை நாளான காத்திருந்தேன்.
வாராத ரோசாவை கையெழுத்துங்க. அப்படியா? அதாவது நான் ஒரு கேள்வி கேட்டேன், அந்த கேள்விக்கான பதில் சொல்லுங்க. யாராவது அப்படி எல்லாரும் இது வந்து காமெடி, கொஞ்சம் கையை தட்டிக்குங்க. அது கிடையாது. முதல் முடிச்சு பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் போட வேண்டிய முடிச்சு. இரண்டாவது முடிச்சு கணவனுக்கும் மனைவிக்கும் போட வேண்டிய முடிச்சு. மூன்றாவது முடிச்சு நம்முடைய குழந்தைகளுக்கும் உறவுகளுக்கும் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முடிச்சு. அதுக்காகத்தான் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் முடிக்கிறாங்க நம்ம பெரியவர்கள். கை தட்டிக்குங்க. சும்மா சாதாரணமா வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து சாஸ்திர சம்பிரதாயத்தை ஏற்படுத்தார். ஒவ்வொரு சாஸ்திர சம்பிரதாயத்திற்கும் ஒவ்வொரு விளக்கங்களை கேட்டுக்கொண்டு இப்பொழுது என்னுடைய அருமையான ஒரு அருமையான ஒரு கிராமிய பாடல். தூத்துக்குடி சமைக்கு ஏனோ பாக்கிற பொறுமடி ஒரு பாட்ட தாய்மொழியை தேடுகின்ற போன்ற உண்மடியை அன்பாய் தாரே நானோ கேட்கிறேன் நீ தருவேன் சந்தோஷமா எழுதி பாடுற தாய்மொழியை தேடுகின்ற பிள்ளை போன்ற உண்மடியை சந்தோஷமா எழுதி பாடுற
எப்பயுமே ஜெயிக்கிறவங்க இருப்பாங்க, தோக்குறவங்க இருப்பாங்க. நான் இங்க ஒரு கபடி குழு பார்த்தேன். உண்மையிலே எல்லா ஊர்லயும் ஒரு கபடி குழு பார்த்தேன். இங்கே ஒரு கபடி குழு அருமையா பிளக்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த கபடி குழு இளைஞர்களோட அனைத்து உறவுகளுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இளைஞர்களுக்கு உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா, மட்டையை எடுக்காம கபடி விளையாட பார்த்தீங்களா, வீர விளையாட்டு, தமிழுடைய பாரம்பரிய விளையாட்டு. இந்த கபடியை ஊக்குவிக்கிற அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா கபடி அப்படி என்றால் நம் வீரத்தையும் மண்ணின் பெருமையும் பேசக்கூடிய ஒரு விளையாட்டு. இது நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு. ஏன்னா ஒவ்வொரு நம்முடைய தமிழர்களுடைய உடம்பில் ஊறக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பாரம்பரிய கலைகளையும் பாரம்பரிய விளையாட்டுகளையும் நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இங்க நிறைய அப்பா அம்மா இருக்கிறீங்க. ஒரு அருமையான அம்மா பாடலோடு 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா, ஓட்டத்தை எல்லாம் பாராட்டந்து ஊட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா, எறும்பு தோசி துரும்பு சேராம தொப்பு கோரி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா, ஓ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து எடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா, ஓட்டத்தை எல்லாம் பாராட்டந்து ஊட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா, ஓ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. காட்டி கொடுத்து அண்ணா சொல்லிக் கொடுத்த அண்ணாட கூட கொடுத்து சொல்லி கொடுத்த கரட்டி நடவு நட்டு கால் தரத்தி கொடுத்த சிறுவாறு சேர்த்து வச்சு சீரை கொண்டு வாங்கி கொடுத்த கொஞ்சம் சும்மா அம்மா, காரடி மண்ணுக்கு முன்னால நீர் சும்மா, 10 மாசம் என்ன சுமந்து பத்தி எடுத்த அம்மா, பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா, ஓட்டத்தை எல்லாம் பாராட்டி வளர்த்த அம்மா, அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா, ஓ அன்புக்கு முன்னால பறித்து
நன்றி. இன்றைக்கு போன்ற நிகழ்வை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ஊர் பெரியவர்களுக்கும் மற்றும் இங்கு நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எங்களுடைய தமிழ்நாடு கிராமிய கலைக்குழு சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இதோ குற்றால சாரலில் உங்களை குழு என்று பாடவர் எங்களுடைய அன்பு அக்கா லட்சுமி இதோ குற்றால சாரல் உங்களோடு இதோ பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே வாங்க அடிமானே என்று சொல்லி மயங்க செஞ்சவரே அப்படியே மலைச்சு நின்றவரே தேனா பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே தேனா பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே நானே என்று சொல்லி அது நானே என்று சொல்லி மயங்க செஞ்சவரே அப்படியே மலைச்சு நின்றவரே இந்த பாட்டு நான் பாடுவேன். இதுல எத்தனை பாடல் வருகிறது அப்படின்னு நம்ம ஆடியன்ஸ் எண்ணி பேசுறேன். அவங்களுடைய பேரும் நான் எத்தனை பாட்டு பாடினேன் அப்படின்னு நம்பர் எழுதி தருவாங்க. இந்த அக்கா எத்தனை பாட்டு பாடுறாங்க, இந்த அக்கா எத்தனை பாட்டு பாடுறாங்க அப்படி யாரு சரியா வேணா கொண்டு இல்லையா கவுண்டிங் பண்ணுங்க. 1வது 2வது 3வது கவுண்டிங் பண்ணுங்க. பிரைஸ் கிடையாதுல்ல. பேப்பர் மூலமான குடும்பமெல்லாம் தேர்ந்தெடுப்போம். சரி சரியா இதோ ஓகேவா போலாமா? தேனா பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே தேனா பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே நானே என்று சொல்லி அது நானே என்று சொல்லி எங்க சென்றவரே அப்படியே மலைத்து நின்றவரே சோழ காட்டுக்குள்ள என்ன சொக்க வச்சவரே சோழ காட்டுக்குள்ள என்ன சொக்க வச்சவரே வாழ காட்டுக்குள்ள செய்ய சென்றவரே அப்படியே மலைத்து நின்றவரே மறிக்கவந்தே மல்லிகை பூவே மறிக்கவந்தே மல்லிகை பூவே மாமமாக பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ கொஞ்சம் வர வழி இல்லையா ஓ மாமமாக பிடிக்கலையா சொல்லு சொல்லு ஓ கொஞ்சம் வர வழி இல்லையா முத்துக்கு முத்தாக சத்துக்கு சத்தாக முத்துக்கு முத்தாக சத்துக்கு சத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் எனக்கு சொன்னாக அந்தாலை இணைந்திருந்தோம் உங்களுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக சத்துக்கு சத்தாக அண்ணன் பிறந்து வந்தோம் எனக்கு சொன்னாக அந்தாலை இணைந்திருந்தோம் உங்களுக்கு ஒன்றாக கருவாப்பையா 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 ஓ குண்டலசி மீசகத்தி குண்டலோட கைமாச்சு கிட்டு பையன் பல்லவத்து குண்டலோட சாயங்கத்தி கிச்சு கிச்சு கவலத்தி குசலத்து விளையாடவே இதை வந்து கண்டுபிடிக்கணும்டா. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கருவாப்பையா 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 சொந்தக்கி வந்த மச்சா சரஸ்வதி பேசுவதே சொந்தக்கி வந்த மச்சா சரஸ்வதி பேசுவதே சொல்லவா சொல்லவா ஒன்னா சொல்லவா 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 ஒன்னா சொல்லவா கல்யாணத்தை பேசி நீ கட்ட இந்த தாலி கல்யாணத்தை பேசி நீ கட்ட இந்த தாலி சொந்தக்கி வந்த மச்சா சரஸ்வதி பேசுவதே சொந்தக்கி வந்த மச்சா சரஸ்வதி பேசுவதே
நாம கண்ணாமூச்சி ஆடும்போது இடுப்பு கிள்ளவ எல்லா பொய்யா போகுமா பாடுவாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, நிறைய அவங்களுக்காக வெரைட்டி நிறைய இருக்கு இருக்கு. ஆமா, மயில், ஆமா, மாடு நடனம், மாடு, குதிரை, குதிரை, கரகம், முயில், சாட்டைக்குச்சி, ஆனைக்குட்டி, கருப்பசாமி, காரியம்மை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு வெரைட்டிக்கும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கரகம் சொன்னா பெரிய சொத்து. சொத்து நீங்க என்ன கைதட்டி உற்சாகப்படுறீங்க. உங்களுடைய ஊர் திருவிழா ரொம்ப சிறப்பா கேட்டுக்கிட்டு நாங்கெல்லாம் இங்க பக்கத்துல கிடையாது. ஆமா, ரொம்ப தூரத்துல இருந்து, ரொம்ப தூரம். நெசமா தாங்க, உண்மைதான். நீங்க எதனாலும் இப்படி காமெடியாவே பேசாதீங்க. நான் எவ்வளவு ஒரு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அப்ப ஆம்புலன்ஸ் 108 தான் போன் பண்ணணும். வாங்க வாங்க. அதாவது உலகத்திலே ஊருக்கே சோறு போடுற உலகம். அந்த உலகங்களுடைய அழகு வந்ததான் இந்த அறுவடை உயிர். இதோ இந்த அறுவடை உயிர் உங்களுக்காக.
மனிதன் ஒரு முறை மட்டும்தான் பிறப்போம். நாம் வாழும் வாழ்க்கை நமக்கானது மட்டும்தான். ஏன்னா இந்த உலகத்துல பிறக்கிற அத்தனை யாருக்கு சொந்தம்? நமக்கு மட்டும்தான். கடவுளுக்கு போய் யார் சாப்பிட்றா? நாம தான் சாப்பிட்றோம். நல்லா கேட்டுக்கோங்க. மனிதன் 7 பிறவி அல்ல, ஒரு பிறவி மட்டும்தான். இருக்கும்போது அவங்களுடைய அப்பா அம்மா குழந்தைகளை அனைவரும் சந்தோஷமா வச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா நீங்க நம்ம எப்படி இருக்கு தெரியுமா? ஏத்து வீட்டுக்கார சண்டை, சரி, பக்கத்து வீட்டுக்கார சண்டை, பங்காளி சண்டை, உறவுக்காரங்க சண்டை, இப்படி இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா எப்பயுமே கோவத்தில் இருக்கலாம். பிரஷர், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் ஏறி வேலை பார்க்குற காசை கொண்டு போய் பூரா ஆஸ்பத்திரியில் கொடுத்துருக்கோம். பக்கத்து வீட்டுல சண்டை, இது வீட்டு சண்டை, இந்த பக்கத்துல சண்டை, பின்னால சண்டை, அம்மால சண்டை, எல்லாம் சண்டை. ஆமா, அப்பதான் நம்ம வாழ முடியும். ஏன் எல்லாம் சுத்திக்கிட்டே குறைஞ்சிட்டே தான் நல்லது. ஆஹா, அதாவது இந்த உலகத்துல 4 பேர் வேணும்னா அந்த 4 பேர் நம்ம பக்கத்துல சந்தோஷமா வச்சுக்கிட்டாலே நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா. என்ன தெரியுமா? சண்டை போட்டுதான் கிங்கா. கிங்கு சண்டை போடலாம் வேற 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 வேற. ஐயா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இங்க பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய பாடு பெரும்பாலும் இருக்கு. எப்படி? சின்ன திரையில நாடகம் டெய்லி பாத்துக்கிட்டு காலையில 8 மணிக்கு போட வேண்டிய டிவி நைட்டு 11 மணி வரைக்கும் விடிய 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 ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயா, பாக்குறதுக்கு தானே போடுறாங்க. இதை விட அதுல ஒரு பாட்டு ஒண்ணு போறாங்க. ஐயா, என்ன பாட்டு? தங்க போல குணம் இருக்கணும், தாய போல மரம் இருக்கணும், அவன் தான் தங்க மரம் புருஷன். பூரா பித்தா புருஷத்துக்கு பழைய இருந்து பேச்சு படுத்தி போடணும். இன்னைக்கு நிலைமை அப்படித்தான். சரியா? நாடகத்தை பார்த்துட்டு ஏத்த வீட்டுக்காரன் உள்ள வரானா, நாய்க்குட்டி உள்ள வருதா, பூனை உள்ள வருதா, மூக்க சீந்தி சீந்தி செவரு கூட எரிஞ்சு கண்ணீர் அழுது அழுது விக்கி விக்கி அழுது கண்ணெல்லாம் முத பொண்டாட்டி, 2ஆம் பொண்டாட்டி, 3ஆம் பொண்டாட்டி, 4ஆம் பொண்டாட்டி, இந்த கதை தான் ஒரு நாடகமே ஓடுது. இதுதான் ஓடும். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் நமக்கு ரோல் மாடலோ அப்படின்னு. சரியா? இப்படி நாடகத்தை பார்த்து இவங்க நாம இப்படி இருக்குன்னா பெத்த பிள்ளைகளை கண்டுக்கிறாம போய் இன்னைக்கு இளவட்டங்களை இள பசங்களையும் நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில செல்போன்ல பேச்சு. செல்போன்ல 24 மணி நேரம் பக்கத்துல யாரு இருக்கான்னு தெரியாது. சாமத்துல 1 மணிக்கு சந்துக்குள்ளேயே சுடுறா சுடுறா சுடுறாங்க. ஏடா சுடுறா சுடுறாங்க. அவங்க பார்த்து துப்பா துப்பா துப்பான்னு அடிச்சுக்கிட்டு அவன் ஒருத்தவங்க ஒரு வீட்டில் விளையாடா, இவன் ஒருத்தவங்க ஒரு வீட்டில் உட்காந்து விளையாண்டுருக்காங்க. இன்னைக்கு யாராவது யோசிச்சு பாருங்க. நான் தான் சொன்னேன், பாரம்பரிய விளையாட்டு அருமையா கபடி வீர விளையாட்டு விளையாடுறாங்க. செல்போன்ல விளையாடுறது அது சோம்பேறிகள் விளையாடுற விளையாட்டு. மூளையும் போயிடும், கண்ணும் போயிடும், கிட்னி, லிவர், கணை எல்லாமே கழுத்துல போய் தெரிஞ்சு போகும். இன்னைக்கு இப்படிதான் வாழ்றோம். சொன்ன யாரு கேக்கா? நல்ல அப்பா இல்ல அம்மா இல்லன்னு சொல்றாங்க. ஐயா, கேட்டு கூட அவங்கிட்ட அன்னைக்கு கண்ணதாசன் அருமையா சொன்னாரு. என்ன சொன்னாங்க? சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சம இல்லாம கட்டி கரும்பு நெல் வைக்காது பாப்பையில வளர்த்திருச்சு வளர்த்திருச்சு வரணும் உள்ள வளர்த்திருச்சு விளையாடு வந்தா நமக்கு கலந்த ஆரம்பிச்சோம் கொண்டு நமக்கு கலந்து இருக்குது அன்னைக்கு பாருங்க. நல்ல பருக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு காவல் ஆய்வாளர் வந்திருக்காங்களாம். ஐயா அவர்களை மேடைக்கு வளைச்சி ஒரு சால்வ போட சொல்லி நம்ம கோயில் கமிட்டியார் சொல்லிருக்காங்க. உடனே அழைச்சிருவோம். ஐயாவுக்கு மேல வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்புக்குரிய நம்முடைய காவல் ஆய்வாளர்களை மேடைக்கு வருகிறவர்களை நான் வரவேற்கிறோம். இந்த ஊர் மக்கள் சார்பாக ஒரு உங்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. ஆகவே காவல் ஆய்வாளர் அவர்கள் தயவு செய்து மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னொன்னியா இன்னைக்கு நிறைய ஊர் என்னன்னா சண்டை போடணும் சொல்லிட்டு இருந்தோம்ல. சண்டை போட்டு நேரம் போலீஸ் ஸ்டேஷன் தான் போறாங்க. ஆமா, அங்க எதுக்கு என்ன தருது? குழாயடி சண்டை, குப்பை போட்டவள கட்டின சண்டை, குப்பை போடுற சண்டை, மாதிரி வீட்டுக்கு வந்த போது அதுக்கு சண்டை. ஆமா, இப்படி எல்லாருக்கும் சண்டையை போட்டு ஆமா கடைசியில போலீஸ் ஸ்டேஷன் அவங்க மண்டைய உடைச்சு ஆமா 4 நாளா ஸ்டேஷனுக்கு அலைஞ்சி இப்படி நிறைய பேர் அலைஞ்சிட்டே இருக்காங்க. சரிங்களா? பெண்கள் பாடி இப்படி போகுது, ஆண்கள் பாடி எப்படி போகுது? எப்படி போகுது? ஏழி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏழி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, சூரிய வளைக்கு தட்டில் விழுந்தது என் கண்ணா தட்டில் விழுந்தது சாமி. கவுரு முண்டி சாராய கடையை திறந்து வச்சிருச்சு.
12 மணிக்கு போய் குடிக்க வேண்டியது. குடிச்சிட்டு அப்படியே போட்டோன்னு தவுசு அடிச்சு பார்ப்போம். ஆப் அடிச்ச உடனே வேட்டி உறுப்பினருக்கு அவருக்கு ஒரு கிடப்பாரு. இன்னைக்கு நாம எப்படி? ஏன்னா இன்னைக்கு நாம உழைக்கிற உழைப்பை வந்து வீணாக்கி வாழ்க்கையை எல்லா பொருளாதாரத்தையும் இழந்து இனி நாம கடங்காரனா தான் இருக்கோம் அப்படி கேட்டுக்கிட்டு இதோ நம்முடைய காவல் ஆய்வாளர்களுக்கு நம்முடைய ஊர் மக்கள் சார்பாக இங்கே பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கொஞ்சம் கைதான் தட்டுங்களேன். கொஞ்சம் கை தட்டு அடியப்பா அடியப்பா. தமிழருடைய உறவுகள் தமிழண்டா கலைக்குழு தலைவர் அண்ணன் ஜெகஜீவன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை வரலாற்று பெருமாள் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அவர்களுக்கு அறிவிக்கிறேன். மனித வாழ்வில் உறவுகள் மிக முக்கியமானது. அன்பு என்பது அன்னை, பாசம் என்பது தந்தை. இதற்கு சமமானது இன்னொரு இடம் அண்ணன், தங்கை, மாமா, மச்சான். இந்த உறவுகளை இன்று நாம் மறந்துவிட்டோம். ஏனென்றால் தமிழரிடம் மட்டும்தான் இந்த உறவுகள் உண்டு, மித்த எங்கேயும் கிடையாது. உண்மையிலே இது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு அருமையா வந்து நமக்காக ஒரு வழியில தேவை வச்சிருக்காங்க. பாரம்பரியம் 300 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அப்படி ஒரு குடி வந்து இன்னைக்கு நாம வந்து நாளுக்கு நாள் வந்து என்ன பண்றோம்? பாரம்பரிய விஷயங்களை மறந்துடுறோம், கலாச்சாரங்களை மறந்துடுறோம், பண்பாடுகளை மறந்துடுறோம். பெண்கள் வந்து யாருமே மஞ்சள் பூசுறது இல்ல, குங்குமம் பொடிச்சு வைக்கிறாங்க. ஆமா, பூரா ஸ்டிக்கர் போட்டுதான். ஸ்டிக்கர் போட்டாது. ஆமா, ஸ்டிக்கர் போட்டு வைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் உங்களை மஞ்சள் பூச சொல்றாங்கன்னா மஞ்சள்ல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. நீங்க போற ஃபேன் கிரீம்ல பூரா மஞ்சள் தான் கலக்குறாங்க. நீ டாப்ல பூஸ்ட் ஹார்லிக்ஸ்ல பூரா டீஷர்ட் கொண்டாம போனாங்க. இல்ல, பூஸ்ட் ஹார்லிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கேப்ப, கம்பு, கேழ்வரகு, சோளம் தான் கலக்குறாங்க. நாமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பளபளப்பா பார்த்து ஏமாடுறோம். ஆனா நம்ம மண்ணில விளைகிற எந்த பொருளையும் நம்ம பயன்படுத்துறது இல்ல. பாரம்பரியம் என்று சொல்லி நாம் நம்மளை வெகு தூரத்தில் நடந்து கொண்டிருக்கோம். அதாவது பாரம்பரியம் அப்படின்னாலே இன்னைக்கு வந்து ஏதோ வித்தியாசமா பாக்குறான். எப்படி? எதுக்கு நான் என்கிட்ட கேட்பான், நிறைய டெய்லி எனக்கு ஒரு 10 போன் வரும். சார் செண்டை மரம் இருக்குமா சார் அப்படிமா. நான் உனக்கு 10 நிமிஷம் ஆகும் ஆலோசனை சொல்லிடுறேன். நான் தமிழனா இருக்கிறேன், தமிழர் கலைகளை வச்சிருக்கிறேன். சம்பத்தியம் பண்ண நினைச்சா செண்டை மரம் வச்சிருப்போம். ஆனா செண்டை மரம் வைக்க மாட்டேன், நாசிக் டூல் வைக்க மாட்டோம். ஏன்னா தமிழர்கள் தமிழர்களாக வாழுகின்ற பொழுதுதான் தமிழ் தமிழாக வாழும். ஐயா இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ் உச்சரிப்போடு பேசக்கூடிய அமைச்சர்கள் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க சொல்லுங்க? கிடையாது, கிடையாது, கிடையாது. ஏன்னா தமிழ் பேசுவதற்கு இன்றைக்கு நல்ல ஆசிரியர்களும் இல்லை, கிடையாது. நல்ல மாணவர்களும் இல்லை, கிடையாது. நல்ல எழுத்தாளர்களும் இல்லை, நல்ல சிந்தனையாளர்களும் இல்லை. என்று சொன்னால் தமிழ் என்பது மிகப்பெரிய ஒரு உச்சரிப்பான வார்த்தை. வார்த்தைகளை பேசுகிற ஒரு மகிழ்ச்சி போகும். நீங்க சொல்றது சரிதான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இலக்கிய சொல்களும் நம்ம மாத்திட்டோம். ஆமா, தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை மம்மி என்றார், தந்தையை டாடி என்றாய், அழகு குழந்தையை தேவி என்று அழைத்தாய். தமிழா நீ பேசுவது தமிழா. மக்களே, அடுத்தப்ப கொக்கலி ஆட்டம், அதுதான் கட்டைக்கால் ஆட்டம். இதெல்லாம் பாரம்பரிய நடனம். அடுத்தப்ப இப்பொழுது கொக்கலி ஆட்டம்.